இன்னைக்கு முக்கியமான ஹீரோன்னு பாத்தீங்கன்னா நேற்றுக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா போன வார கடைசியில இந்த ரேலி ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக கமாடிட்டி தான், அதுலயும் குறிப்பாக வெள்ளி தங்கம் ரெண்டும். தங்கம் மீண்டும் ஒரு ஆல் டைம் ஹை, வெள்ளியும் ஆல் டைம் ஹை அதை தொட்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் விலையில பெரிய மாற்றம், சின்ன ஏற்றம், 1% ஏறி இருக்கு, 5700 அப்படிங்கிற அளவு. சர்வதேச சந்தையிலும் மீண்டும் $65 நோக்கி நகர துவங்கி இருக்கிறது. பட் தங்கத்தை பொறுத்தவரை $3470 தாண்டி ஒரு உச்சத்தை, புதிய உச்சத்தை தொட்டுட்டு இருக்கு. வெள்ளி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ட்ராய் அவுன்ஸ் நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள்னு சொல்லலாம், $40 டெசிசிவா இன்னைக்கு தாண்டி இருக்கிறத பாக்குறோம். 1980 இந்த மாதிரி $47-48 கிட்ட போனுச்சு ஒரு ட்ராய் அவுன்ஸ். அதற்கு பிறகு 2011ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் $47-48 நோக்கி சென்றது. $40 தாண்டி வணிகம் நடந்தது அந்த காலகட்டங்கள் தான். இப்ப மீண்டும் $40 தாண்டி அந்த ஒரு மூன்றாவது முறையாக கடந்த 40 ஆண்டுகள்ல இந்த உச்சத்தை தாண்டி இருக்கிறத நம்ம பாக்குறோம். பொதுவாக இந்த லெவல் இன்னைக்கு 2% ஏறி இருக்கு. இதை தாண்டி ஒரு நாட்கள் சஸ்டெயின் ஆனிச்சுன்னா அடுத்து ஒரு 15-20% கூட ஏறினால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அடுத்த சில மாதங்கள்ல நாளைக்கே நாளானைக்கே ஏறுமான்னு கேட்காதீங்க. அந்த 2-3 நாட்கள் தொடர்ந்து இந்த லெவல் சஸ்டெயின் ஆனிச்சுன்னா, அப்போ ஒரு ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னா அடுத்த சில மாதங்கள்ல இதனுடைய ரேலி குறைந்தபட்சம் 5% இங்க இருந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பொதுவான இது. பட் இது பங்குச்சந்தை மாதிரி கிடையாது. அதனால நம்ம இது டிமாண்ட் அண்ட் சப்ளை, பியூர் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்திருந்து பார்க்கலாம். நடுவுல தங்கத்தை போல ரஷ்யா மாதிரி நாடுகள் வெள்ளியையும் ரிசர்வ்க்கு எகென்ஸ்டா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தரவுகள்லாம் வெளியானது. ஆனா அதற்கான எந்த விதமான ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. சோ அதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம்.